வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது உக்காராவில் ஈஸி வெர்ஷனுங்க. ஈஸி உக்காரா. இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ரவை ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். பாசி பருப்பு 50 கிராம் வறுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜீனி 300 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு சின்ன முடி துருவி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10-20 முந்திரி பருப்பு அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் நெய். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரவை வேக வைக்கிறதுக்கான தண்ணி இது 100 கிராம் அளவு இருக்கும். 300 மில்லி அளவு 100 மில்லி இருக்கும். 300 மில்லி தண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ரவைக்கான அளவு. பருப்பை வேக வச்சிட்டோங்கிறதுனால அதுக்கு தண்ணி தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதிக்கும்போது இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். ரவை கொஞ்சம் வெந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா ஆட் பண்ணலாம். இப்போ ரவை நல்லா வெந்துட்டுருக்கு. சேர்ந்து வரும்போது பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு கலர் பொடியெல்லாம் தேவையில்லை. அப்படி இது நேச்சுரலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம ரவையை நெய் போட்டு வறுக்கிறதுனால கட்டி விழாது. நல்ல வாசனையாகவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல நெய் போட்டே வறுத்து எடுத்துடலாம். சமயத்தில் ரெண்டும் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஜீனியை நம்ம சேர்த்துக்குவோம். சீனி நல்லா கரையட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். சீனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜீனியை சேர்க்கும்போது கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் நம்ம ஆற சரியாயிடும். தேங்காயை சேர்த்துடலாம். நல்லா தேங்காயை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாசிப்பருப்பு, இந்த தேங்காய், இந்த நெய் எல்லாம் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது வித்தியாசமாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சேர்ந்து வந்துருச்சு. தேங்காய் எல்லாம் வறுத்து போடணுங்கிறதில்ல, பச்சையாகவே போட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு விசேஷ நாட்களில் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஏலக்காயை சேர்த்துருவோம். ஏலக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துடலாம். நெய் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். நெய்யை கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். போதும்னு நினச்சாலும் நிறுத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த நெய் மிக்ஸ் ஆகட்டும். இந்த எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை நம்ம சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துருச்சு. இந்த மீதி இருக்கிற நெய்யும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறணுன்னா இன்னும் கொஞ்சம் உதிராக வந்துடுங்க. உட்காரா ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உதிராக வந்துடும். அருமையான உட்காரா தயாராகிடுச்சுங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடி இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.